ஹாய் கைஸ் ஹாப்பி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மிஸ் நைட் அண்ட் எபிசோட் நம்பர் 13. எபிசோட் ஸ்டார்ட்ல ஹீரோனை ட்ராப் பண்ணுவாரு. இன்னைக்குன்னு பார்த்து புதுசா ஹீரோனுக்காக கார் டோர்ல ஓப்பன் பண்ணுவாரு. ஹீரோனும் இதெல்லாம் பண்ண வேணும்னு சொல்ல ஹீரோ கப்பல்ஸ்னா இப்படி தானே பண்ணுவாங்கன்னு கேட்பாரு. கப்பல்ஸான்னு ஹீரோனு கேட்க பின்ன நம்ம கிஸ் பண்ணிருக்கோம், இப்போ நம்ம கிஸ் பண்ணலன்னு சொல்ல புரியுன்னு ஹீரோ சவுண்டா பேச ஹீரோயின் வந்து வாய் பத்துவாங்க. அப்பாக்கு கிட்ட போகுது. அப்போ நம்ம சீக்கிரம் ரிலேஷன்ஷிப்ல இருக்குமான்னு ஹீரோவும் கேட்க ஹீரோயின் ஆமான்னு சொல்லுவாங்க. எது வரைக்கும்னா எல்லாமே நார்மல் ஆக்குற வரைக்கும், அதாவது ஹீரோயின் அந்த கேர்ஸை உடைக்கிற வரைக்கும்னு ஹீரோயின் மனசுல நினைச்சாலும் ஹீரோ என்ன நினைச்சுப்பாருனா அந்த கொலைகாரனை பிடிக்கிற வரைக்கும் நினைச்சுப்பாரு. ஹீரோவும் ஒரு ப்ராமிஸ் பண்ணுவாரு, என்ன நடந்தாலும் சரி நான் உன்னை காப்பாத்துவேன், நீ பண்ண வேண்டியதுலாம் என் மேல கொஞ்சம் நம்பிக்கை வைக்கிறது தான், எனக்கு புரியுது, நீ கவலைப்பட்டாலும் சரி என் மேல நம்பிக்கை வையின்னு ஹீரோமா அக் பண்ணி பாய்ஸ் சொல்லிட்டு போக ஹீரோயின் உள்ள போவாங்க. உள்ள போனா ஹீரோ நமக்கு காசுன்னு கேட்டுதான் என்னாச்சுன்னு கேட்பாங்க. ஹீரோ ஜஸ்ட் ட்ராப் பண்ணிட்டு தான் போனாருன்னு சொல்ல ஆமாக்கா அவ்வளவுதானே ஆகும். ஆனா அப்பதான் ஹீரோயின் அப்பா உள்ள வருவாரு. இவ்ளோ நேரமா அவர் வெளியே தான் இருந்தாரா. ஹீரோயினும் எவ்வளவு நேரமா வெளியே இருந்தீங்கன்னு கேட்க ஹீரோ கார் டோர் ஓபன் பண்ணது, இந்த கிஸ்ஸ பத்தி சொன்னது, இது எல்லாத்தையும் ஹீரோயின் அப்பா ஒளிஞ்சிருந்து கேட்டுட்டு தான் இருந்திருப்பாரு. இது அப்பாவும் சொல்ல வர ஹீரோயினும் அப்பா வெளியே ரொம்ப கோல்டா இருக்கு, இனிமே நீங்க வெளியே போய் எதையும் ஓட்டு கேட்காதீங்க, நான் போறேன். அப்பா கிட்ட மட்டும் ஹீரோயின் இது சீக்ரெட் பண்ணு சொல்ல அப்பாவும் ஓகேன்னு சிக்னல் கொடுப்பாரு. ஹீரோயின் ரூமுக்கு போயிடுவாங்க. ஹீரோ சொன்னதுல நினைச்சு ஹீரோயின் வைக்கப்பட்டு இருக்க அம்மாக்கு சந்தேகம் வந்துடும், அப்பா எதுவும் மறைக்கிறாருன்னு. அம்மாவும் அப்பா ஒரு புடி பிடிக்க அப்பா அலற சத்தம் ரூம்ல இருக்க ஹீரோயினுக்கு நல்லாவே கேட்கும். ஆனா ஹீரோயினால ஒண்ணும் பண்ண முடியாது. சாரி பண்ணு ஹீரோயின் ரூம்லயே கேட்டுட்டு இருப்பாங்க. அங்க அப்பா அம்மா கிட்ட மாட்டிட்டு உண்மையை சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருப்பாரு. அடுத்த நாள் ஹீரோயின் ரெண்டு பேரும் மெசேஜ்ல லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. வெளியே பாக்குற ஃப்ரெண்டுக்கு இந்த பக்கம் பார்த்தா ஹீரோ சிரிச்சிட்டு இருப்பாரு, அந்த பக்கம் பார்த்தா பாட்டி சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஃப்ரெண்டும் கரெக்ட் தான், ஓவரா ஒர்க் பண்ணா இப்படிதான் லூஸ் ஆயிடுவாங்க. ஆமா இப்ப ஏன் நான் மட்டும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு ஃப்ரெண்டும் புலம்பிட்டு இருக்க கொஞ்ச நேரத்துல ஹீரோ வந்து ட்ரக் ரிப்போர்ட் கேட்பாரு. அது ஃப்ரெண்ட் ஆல்ரெடி சப்மிட் பண்ணிட்டாரு. இன்னொரு ரிப்போர்ட் கேட்க அது ஆக்சுவலா ஹீரோனோட வேலை. ஹீரோனும் நான் சீக்கிரமா முடிச்சு தரேன்னு சொல்ல ஹீரோ பரவாயில்ல நீங்க டைம் எடுத்துக்கோங்கன்னு சிரிச்சுட்டே சொல்வாரு. அங்க பார்த்தா ஹீரோனுக்கு வெக்கமா வரும். அவங்களும் சிரிச்சுட்டே இருக்க ஹீரோ உங்க லைஃப்ல ஏதாவது ஹாப்பியா நடந்ததான்னு கேட்பாரு. ஹீரோனும் இல்லைன்னு சொல்லி உங்க லைஃப்ல ஏதாவது நடந்ததான்னு கேட்க ஹீரோவா இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு வெதர் நல்லா இருக்குன்னு சொல்வாரு. ஃப்ரெண்டும் வெதர் நல்லா இருக்கா, நல்ல வேலை நான் அம்ப்ரல்லா எடுத்துட்டு வந்துட்டேன். ஹீரோயின் செம்ம குஷியில இருக்க அவங்க ஜாலியா போயிட்டு இருப்பாங்க. ஆப்போசிட் சைடுல ஜின்ன பார்த்த உடனே ஹீரோயின் போய் ஒளிஞ்சுப்பாங்க. எட்டி பார்த்தா இப்ப ஜின் இல்ல. சரி ஓகேன்னு ஹீரோயினும் எஸ்கேப் ஆகிட்டோன்னு ஓட அங்க ஜின்னு அவன் ஒளிஞ்சிருந்து எட்டி பார்த்துட்டு இருப்பான். என்ன அவாய்ட் பண்றீங்களான்னு கேட்க ஹீரோயின் இல்லையே நான் பிஸியா இருந்தேன்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், அதனால தானே நான் அவாய்ட் பண்றேன்னு ஜின்னு சொல்ல ஹீரோயின் போய் வாய்ப்படுத்துவாங்க. தனியா கூட்டிட்டு வந்து பேசுவாங்க. சரி நான் அன்னைக்கு ஸ்ட்ரெயிட்டா சொல்ல அதனாலதான் உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன், என் லைஃப்ல வேற ஒருத்தங்க இருக்காங்க. ஜின்னு தெரியும்னு சொல்வான். தெரியுமா அப்புறம் என்ன மூவ் ஆன் ஆக வேண்டியதானே. ஆனா ஜின்னு நீ லவ் பண்ணனு அவசியம் இல்ல, நான் என்னோட லவ் கேர் கொடுத்துட்டே இருப்பேன்னு அவன் சொல்ல ஹீரோயின் எனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா ஜின்னு எங்க பாரு நான் உன்னை லவ் பண்றேன், நீ திரும்பி லவ் பண்ணணும்னு அவசியம் இல்ல, நான் என் ஃபீலிங்ஸை ஷேர் பண்றேன், அது உனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருந்தா பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் லெஸ் அட்ராக்டா இருக்கும். ஈரன் டேன்னு கத்துவாங்க. ஆனா ஜின்னு சிரிச்சிட்டு இருப்பா. ஈரன் கியூட்டா இருக்காங்கன்னு உன் கூட எல்லாம் பேசுறதே வேஸ்ட் நீருன்னு போக ஜின்னு கூப்பிட்டு நான் ஜோக் பண்ணல என்ன அவாய்ட் பண்ணாத. ஆனா ஈரன் ஓடிடுவாங்க. ஹீரோ ஒரே லவ் மூட்லயே சுத்திட்டு இருப்பாரு. காலையில இருந்து சிரிப்பு தான். ஃப்ரெண்டு கேட்டாலும் சொல்ல மாட்டாரு. ஹீரோ சொல்லாததுனால ஃப்ரெண்டும் டேய் உண்மையை சொல்லு, நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது மிஸ்டேக்கா ஏதாவது ட்ரக் எடுத்துக்கிட்டியா? சி இல்லடானே ஹீரோ சிரிச்சுட்டே இருப்பாரு. சாப்பிடும்போது கூட ஹீரோ சிரிச்சுட்டே இருக்க ஃப்ரெண்டு டேய் தயவு செய்து சொல்லியாவது சொல்லடா. ஆனா ஹீரோனுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருப்பாரு. இன்னைக்கு நைட் ஃபுல்லா டாக்குமெண்ட் ரிவ்யூ பண்ண வேண்டியது இருக்கு, நான் ஆக்ஸிப் குடிச்சிட்டு இருக்கேன், நான் நல்லா தான் இருக்கேன்னு ஹீரோவும் மெசேஜ் பண்ணிட்டு இருக்க. ஹீரோனுக்கு ஹீரோவோட வாய்ஸ் கேட்கணும் போல இருக்கும். சரி கால் பண்ணலான்னு போனை தேட போனை காணும். ஹீரோட ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் ஆபீஸ்க்கு ஒர்க் பண்ண வர அப்ப ஹீரோனுக்கு ஒரு கால் வரும். ஹீரோவும் அதை அட்டன் பண்ணா அந்த போன்ல சின்ன பொண்ணா இருக்கிற ஹீரோனை பத்தி கேட்பாங்க. ஆனா ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அது பாட்டியோட போனு. பாட்டியோட போன்ல எதுக்காக மீஜனை பத்தி கேட்கணும். ஹீரோவும் சரி நான் ஹீரோனுக்கு கால் பண்ணி பாக்குறேன்னு ஹீரோவும் கால் பண்ண அப்ப கூக்குறக்கோன்னு ஒரு ரிங் டோன் ஹீரோ ஃப்ரெண்டு கையில இருக்க போன்ல இருந்து ரிங் ஆகும். அப்போ ஹீரோனும் பாட்டியும் பொண்ணான்னு ஹீரோவும் ஆச்சரியப்பட இது எல்லாம் ஹீரோனோட இமேஜினேஷன், இது உண்மையாக கூடாதுன்னு ஹீரோனும் ஆபீஸ் கூட. இப்பதான் ஹீரோட ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் ஆபீஸ் கிட்ட வருவாங்க. ஹீரோட ஃப்ரெண்டு காஃபி வாங்குறேன்னு போயிடுவாரு. அப்போ கரெக்டா ஹீரோயின் லெஃப்ட்ல போயிட்டு இருப்பாங்க. ஹீரோனுக்கு தான் கால் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா போன் ரீச் ஆகாது. அதனால மெசேஜ் பண்ணுவாரு, எனக்கு டின்னர் ஓவர், இப்ப நான் ஒர்க்குக்கு போறேன்னு. ஹீரோ ஆபீஸை நோக்கி தான் வருவாரு. ஏதோ சவுண்ட் கேட்ட ஹீரோனும் அவங்க டெஸ்க் கடையில போய் உட்காந்துப்பாங்க. வந்தது ஹீரோ தான்.
ஹீரோ தி பெர்ஃபெக்ட் போல பாட்டியோட சேரு நவுந்திருக்குன்னு அந்த பக்கம் பார்க்க அதை சரி பண்றதுக்காக ஹீரோ வரை கிட்ட போவாரு. ஹீரோயின் வர அங்க பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்க. நல்ல வேலையா ஃப்ரெண்டு கால் பண்ணதுனால ஹீரோயின் எஸ்கேப். ஃப்ரெண்டும் ஹீரோ கிட்ட ஹாட் காஃபி வேணுமா கோல்ட் காஃபி வேணுமான்னு கேட்டுட்டு இருப்பாரு. ஹீரோ அதை ஆர்டர் பண்ணிட்டு இருக்கும்போதே ஹீரோ நைஸா எஸ்கேப் போயிடுவாங்க. ஆனா போன அவசரத்துல டோரை தள்ளிட்டு போக அந்த சத்தத்தை கேட்டு ஹீரோ திரும்புவாரு. லிஃப்ட் கிட்ட வந்து பார்த்தா லிஃப்ட் டவுன் ஸ்டாருக்கு போயிட்டு இருக்கும். ஹீரோயினும் நைஸா எஸ்கேப் ஆயிடலான்னு பார்த்தா பின்னாடி இருந்த ஹீரோ மீச்சின்னு கூப்பிடுவாரு. ஹீரோயின் மாட்டிப்பாங்க. ஆனா ஹீரோயின் சமாளிச்சிருவாங்க. நான் உங்களை பார்க்க தான் வந்தேன்னு. ஹீரோக்கு ஒரே சந்தோஷமாயிடும். சரி வா நான் உனக்கு சுத்தி காட்டுறேன்னு ஹீரோவும் கூட்டிட்டு போக நீ மட்டும் வருவன்னு தெரிஞ்சதுன்னா நான் தேவையில்லாம என் ஃப்ரெண்டு கூட சாப்பிட்டுக்க மாட்டேன்னு சொல்லுவாரு. ஹீரோனும் நான் அதனால தான் கால் பண்ணல, நீங்க டைமுக்கு சாப்பிடணும் இப்படி சொல்லி 2 பேரும் அவங்க அன்பு மலையை புழிஞ்சிட்டு இருப்பாங்க. ஹீரோ ஆபீஸ்க்கு கூட்டு வருவாரு. ஃபர்ஸ்ட் டைமா ஹீரோயின் தன்னோட டிஸ்க சின்ன பண்ண பாக்குறாங்க. இதுல நான் உட்காரலாமான்னு ஹீரோனு கேட்க ஹீரோவும் உட்கார சொல்வாரு. ஹீரோனுக்கு பார்ட்டியா இருந்து அங்க ஒர்க் பண்ணது நமக்கெல்லாம் வர ஹீரோனும் ஸ்மைல் பண்ணுவாங்க. ஹீரோ உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்க அப்ப கரெக்டா ஃப்ரெண்டு வந்துருவாரு. ஃப்ரெண்டு பார்த்துட்டு நான் மறுபடியும் கரடி ஆயிட்டேனா அதெல்லாம் ஒண்ணு இல்லன்னு ஹீரோவை கூப்பிட ஃப்ரெண்டு காஃபி வாங்க தான் போயிருப்பாரு. ஆனா கேக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருப்பாரு. ஹீரோ அதை பத்தி கேட்க ஹீரோயின் சொல்வாங்க உங்களுக்கு தெரியாதா அவர் கேக் சாப்பிடணும் வந்தா காஃபியே குடிப்பாரு. இப்படி ஹீரோயின் சொல்ல 2 பேருக்கும் ஆச்சரியம். இது எப்படி ஹீரோனுக்கு தெரியும்னு. ஹீரோனும் நானும் அப்படிதான் எப்படியும் சமாளிச்சிருவாங்க. ஆனா ஹீரோயின் சரியான ஆர்வக்குள்ளரு போர்க் எடுக்கிறதுக்காக கரெக்டான பிளேஸ்க்கு போவாங்க. இது எல்லாமே ஹீரோட ஃப்ரெண்டு 2 பேருக்கும் டவுட் இன்க்ரீஸ் பண்ணும். இருந்தாலும் ஹீரோயின் எப்படியும் சமாளிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா 3 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க ஒவ்வொரு தடவையும் ஹீரோயின் எப்படியும் உளருவாங்க. ஆனா அவங்களையும் சமாளிச்சிருவாங்க. இப்ப 3 பேரும் சாப்பிட்டு ஹீரோவும் சென்ட் ஆஃப் பண்ணுவாரு. முதல் முறையா ஹீரோயின் தன்னுடைய ரியல் செல்ஃபா ஆபீஸ்க்கு வந்தது ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்ப ஹீரோ கை பிடிப்பாரு. நான் வெயிட் பண்றேன், நீ ரெடியானதும் சொல்லு, உனக்கு எப்ப தோணுதோ அப்ப சொல்லு நீ என்ன ஒர்க் பண்றேன்னு. ஹீரோனும் யோசிக்கிறாங்க நான் சொன்னா நீங்க தாங்குவீங்களான்னு. ஆனா ஹீரோ இப்ப ஹீரோனை முழுசா நம்புறாரு. ஹீரோனுக்கு ஒரு ஹக் பண்ணி டாட்டா கட்டிட்டு ஹீரோவும் ஒர்க் பண்றதுக்காக போயிடுவாரு. அடுத்த நாள் ரின் தாத்தாவை இன்வெஸ்டிகேட் பண்ண போக ரின் தாத்தா அவரோட ஹாஸ்பிட்டல்ல இருந்து ட்ரக் எல்லாம் சப்ளை பண்ணிருக்காரு திருட்டுத்தனமா. ஆனா ரின் தாத்தா என்ன சொல்வானா என் மேனேஜ்மெண்ட்டை நான் எப்பயோ டிரான்ஸ்பர் பண்ணிட்டேன், எப்பவும் நான் அந்த ஹாஸ்பிட்டல் இருந்து ரிசைன் பண்ணிட்டேன்னு சொல்வாரு. இவர் என்னதான் கதையா சொன்னாலும் ரின் தாத்தா ட்ரக் டீலிங் பண்ணிருக்காரு, ஹீரோயினை கிட்னாப் பண்ணிருக்காரு, 10 வருஷம் ஜெயிலுன்னு ஹீரோவும் சொல்ல. ஆனா ரின் தாத்தா எனக்கு அதை பத்தி கவலை இல்லைன்னு சொல்வாரு. கடைசியா ஒரு தடவை மட்டும் ஹீரோயினை மீட் பண்ணணும்னு அவர் சொல்ல ஹீரோவும் அரேஞ்ச் பண்ணுவாரு. வழக்கம் போல ஹீரோயின் மைக் ஆஃப் பண்ணிருவாங்க. ரின் தாத்தாவும் நான் உன் நான்சென்ஸை நம்புறேன், சரி நீ சொல்லு எப்படி அந்த சைக்கோவை பிடிக்க போற. ஹீரோயினும் அன்னைக்கு கார்ல வந்த அந்த ஸ்டேஞ்சான ஸ்மெல்ல பத்தி சொல்லுவாங்க. அது மட்டும் ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டா அந்த சைக்கோவை பிடிச்சலான்னு ஹீரோயினும் சொல்ல அப்படி இல்லனா என்ன பண்ண போறேன்னு ரின் தாத்தா கேட்பாரு. அதுக்கு ஹீரோயின் த விட்னஸ்ன்றது ரிவல் பண்ணி சைக்கோவை தன்னை நோக்கி வர வைப்பேன்னு சொல்வாங்க. ஹீரோயின் இப்படி சொன்னதுனால ரின் தாத்தாவும் நம்பி அந்த ட்ரக் டீலிங் இன்ஃபர்மேஷன் மொத்தமா கொடுத்துருவாரு. ஹீரோக்கு ஆச்சரியமா இருக்கும். எப்படி கொடுத்தாருன்னு ஹீரோவும் கேட்க ஹீரோயின் என் லைஃப் ரிஸ்க் பண்ணிருக்கேன்னு சொல்லுவாங்க. ஹீரோவும் என்னன்னு கேட்க ஒண்ணு இல்ல, அவரும் நானும் ஒன்னா ஒர்க் பண்ணிருக்கோம். இல்ல அதுக்கு முன்னாடி நான் அவர் எங்கேயும் மீட் பண்ணிருக்கேன், அவரு ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா இருந்த போது இப்படி சொல்ல ஹீரோயின் சொல்றது ஹீரோயின் சைக்கிள்ல இருந்து கீழே விழுந்த உடனே அவங்க ஆன்டி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனாங்களே ரின் தாத்தா தானே ட்ரீட் பண்ணிருப்பாரு, அதை யோசிச்சுதான் சொல்வாங்க. ரின் தாத்தா எல்லா உண்மையும் ஒத்துக்கினதுனால இப்ப நியூஸ்ல அந்த நைட் கிளப்பை பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் போட்டுருவாங்க. ரின் தாத்தா ஹாஸ்பிட்டல்ல இருந்து அந்த ஃபென்டினல் ட்ரக்கை வித்ததை பத்தி, அது மட்டும் இல்லாம ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ்லயும் அவர் ஒர்க் பண்ணாருன்னு சேர்த்து போட சீஃப் வந்து டெபுட்டி சீஃப் திட்டுன்னு திட்டுவாரு. டெபுட்டி சீஃபும் ரின் தாத்தா மேயரோட இன்ஃப்ளூயன்ஸ்ல தானே வந்தாரு, ஆனா நாங்க சூஸ் பண்ண இன்டர்னா சூப்பரா ஒர்க் பண்றாங்கன்னு சொல்ல சரி போய் தொலைன்னு சீஃபா விட்டு போயிடுவாரு. டிடெக்டிவ் தாத்தா அன்னைக்கு ஹீரோ ஜோ 2 பேரும் பேசினதை ஒட்டுக்கிட்டு இருப்பார்ல, அதுல டிடெக்டிவ் தாத்தாக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். அதனால ஹீரோயின் அம்மாவோட பையனை பத்தி விசாரிச்சிருப்பாரு. அது ஹீரோ தானே கண்டுபிடிச்ச உடனே ஹீரோ கிட்ட தனியா பேசுவாரு. ரின் தாத்தாக்கு பார்க்கிசன் டிசீஸ் இருக்கான். இதை டிடெக்டிவ் தாத்தா எப்படி கண்டுபிடிச்சிருப்பாருன்னா அன்னைக்கு ஒரு நாள் ரின் தாத்தா பெண்ணை கீழே போட்டிருப்பாரு. இவரு கூட எடுத்து கொடுக்கும்போது லெஃப்ட் ஹேண்ட்ல வாங்கிருப்பாரு. அதுக்கான காரணம் அவரோட ரைட் ஹேண்ட் பயங்கரமா ஷேக் ஆகும். ஹீரோ இதை கிராஸ் செக் பண்ண டிடெக்டிவ் தாத்தா சொன்னது எல்லாமே உண்மைதான். ரின் தாத்தாக்கு இந்த பார்க்கிசன் டிசீஸ் இருக்குதான். அவரு அதுக்காக டிஃப்ரெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு. அதனாலதான் அவரு முன்னாடி ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரிசைன் பண்ணிருக்காரு. இதுல இருந்து ஒரு விஷயம் நல்லாவே புரியுது, ரின் தாத்தாக்கு இந்த டிசீஸ் இருக்கும்போது அவரால் கொலைலாம் பண்ண முடியாது. இவரு கில்லர் இல்லைன்னு சொல்லி ஹீரோவும் போய் டெபியூட்டி சீஃப் கிட்ட சொல்ல அவ்வளவுதான் மறுபடியும் திட்ட ஆரம்பிச்சிருவாரு. நேத்துதான் வந்து அரசு வரம் வேணும், அது வேணும், இது வேணும்னு கத்திட்டு இருந்த, இப்ப வந்து அவரு கல்பிரேட் இல்லைன்னு சொல்றியா? ஒருவேளை அவரு கூட்டாளியா இருக்கலாம்ல இப்படி டெபியூட்டி சீஃபும் கேட்க ஹீரோ இன்வெஸ்டிகேட் பண்ணுன்னு சொல்லி நல்லா திட்டு வாங்கிட்டு வெளியே வருவாரு. ஜோக்கு சந்தோஷம் ஹீரோ தப்பு பண்ணிட்டாருன்னு. ஜோவும் சொல்வா எனக்கு என்னமோ கில்லர் வெளியே தான் இருக்குன்னு தோணுது. ஹீரோவும் எப்படி சொல்றேன்னு கேட்க மோட்டிவ் தான். ரின் தாத்தாக்கு சோல்ஜர் தாத்தாவை கொலை பண்றதுக்கு எந்த ஒரு மோட்டிவும் இல்ல, அதை வச்சுதான் சொல்றேன்னு ஜோவும் சொல்ல இவங்க பேசுறதெல்லாம் ரூம்ல இருந்து ஹீரோயினும் பாத்துட்டு இருப்பாங்க. பக்கத்துல வந்து ஃப்ரெண்டு
அவங்க 2 பேரும் ஃப்ளர்ட் பண்றாங்கன்னு சொல்வாரு. ஹீரோயினும் ஃப்ளர்ட் பண்றாங்களான்னு கேட்க, ஆமா ஜோக்கு ஹீரோ மேல ஒரு கிரஷ் இருக்கு. அவ இப்படிதான் ஹீரோவ திட்டுவா. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்டயே போவா. ஹீரோவும் நெறைய தடவ ரிஜெக்ட் பண்ணிருக்காரு. ஆனா அவ விடாம பின்னாடியே வருவா. இதெல்லாம் ஒரு சின்ன ஸ்பார்க் தான். அது மட்டும் வந்துச்சு 2 பேரும் ஒண்ணாயிடுவாங்கன்னு சொல்ல ஹீரோயினும் பாப்பாங்க. அப்ப வேற ஜோ ஹீரோவோட ட்ரெஸ்ல இருந்து எதையும் எடுக்க ஹீரோனுக்கு கோவம் பத்திட்டு வரும். ஃப்ரெண்டுக்கு வேற வேலையே இல்ல போல. தப்பு தப்பா கொளுத்தி போட்டுட்டு இருக்காரு. இப்போ ஜோவும் ஹீரோவும் கேஸ பத்தியே டிஸ்கஸ் பண்ணாலும் ஹீரோனுக்கு கோவமா வரும். டைம் ஆனாலும் ஹீரோயினுக்கு ஓடல. ஃப்ரெண்டும் ஹீரோவும் ஜோ ஒர்க் பண்றத பார்த்து நான் தனியா தான் சாப்பிடணும் போலன்னு போக ஹீரோயின் எதுக்கு தனியா இப்படி கத்துவாங்க. நீங்க 3 பேரும் ஒன்னாதான் சாப்பிடணும். ஆனா ஹீரோ ஒர்க் இருக்கு வேணான்னு சொல்ல ஜோவும் லேட்டானா நம்ம ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுக்கலாம்னு சொல்வா. அவ்வளவுதான் ஹீரோயின் என்ன பேசுறீங்க? நம்ம எதுக்காக ஒர்க் பண்றோம்? சர்வை பண்றதுக்காக தான் ஒர்க் பண்றோம். உங்களோட ஒர்க் இவர் அவாய்ட் பண்ணலாமா? பாவம் அவரு எப்பவுமே தனியா தான் சாப்பிடுறாரு. எவ்வளவு லோன்லியா ஃபீல் பண்ணுவாரு. அப்படிலாம் இல்லன்னு ஃப்ரெண்டும் சொல்ல ஹீரோயினும் உண்மையை சொல்லுங்க. ஃப்ரெண்டும் ஆமா நாம எல்லாரும் ஒண்ணா போய் சாப்பிடலாம். பாத்தீங்களா நான் ஆர்டர் பண்றேன்னு ஹீரோயினும் எல்லாருக்கும் ஆர்டர் பண்ணுவாங்க. அப்போ கரெக்டா ஜோ சொன்ன ஐட்டம் மட்டும் ஹீரோயின் அந்த ரெஸ்டாரண்ட்ல இல்லன்னு வேற ஒரு ஐட்டமா ஆர்டர் பண்ணுவாங்க. இன்னைக்கு பாட்டியோட பிஹேவியர் ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும். அதை ஹீரோ நோட் பண்ணுவாரு. நைட் ஹீரோயின் ஹீரோக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. ஒர்க் பண்றீங்களான்னு. ஹீரோ வேற இன்னைக்கு நைட் டியூட்டி இருக்குன்னு சொல்ல அப்போ அவ கூட தான் இருப்பான்னு ஹீரோனுக்கு ஜெலஸ் ஆகும். ஆனா இது டைரக்டா கேட்கவும் முடியாதே. அங்க ஜோ வேற இது உனக்கு ஸ்பெஷல் கேஸ் இல்ல, நீ கூட எனக்காக தான் வந்து நினைச்சேன். ஹீரோவும் நக்கல சிரிப்பாரு. ஜோவும் இந்த கேஸ் முடிஞ்சோடனே நான் குவிட் பண்ணிட்டு சேலுக்கு போலான்னு இருக்கேன், நீயும் வரியான்னு கேட்க அப்படியே அந்த சீன் கட்டாக இப்ப ஹீரோனுக்கு கால் பண்ணுவாரு. நான் வீட்டுக்கு வரேன், நீ வெளியே வரியான்னு கேட்க ஹீரோயின் நான் டயர்டா இருக்கேன் ஆனா நான் வருவேன்னு ஓடி வருவாங்க. இப்ப ஹீரோனும் அவசர அவசரமா ரெடியாக்கி மேக்கப் எல்லாம் போட்டு வேக வேகமா போக அம்மா பெர்ஃபியூம் எல்லாம் போட்டு விட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா அப்பாங்க ஆல்ரெடி எல்லாம் ஓகே ஆயிடுச்சு, இதுக்கு மேல எதுக்கு போட்டுக்கிட்டுன்னு அவரு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்க. ஆனா அம்மா அறக்க ஹீரோனை ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பா சொல்றது காதுலயே வாங்க மாட்டாங்க. ஹீரோ வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்க. வந்த ஹீரோயின் பிஸின்னு சொன்னீங்க, எப்படி வந்தீங்க? ஓ நம்மளால அடிக்கடி பார்க்க முடியலன்னு அப்செட்டா இருக்கியா? அப்படிலாம் இல்லன்னு ஹீரோயின் சொல்ல நைட் டைம் ஆயிடுச்சு, எங்க அப்பா அம்மா என் கூட தான் இருப்பாங்க, என்னை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம்னு சொல்ல ஹீரோ நான் உன்னை பத்தி கவலைப்படுறதுனால தான் வந்தேன்னு நினைச்சியா? நான் வந்ததுக்கான ரீசன் நான் உன்னை கனவுல தேட வேணாம்ல, அதுக்காக தான். இப்படி ஹீரோ லவ் டைலாக்கா சொல்ல ஹீரோயினும் சிரிச்சுட்டே அக் பண்ணிப்பாங்க. ஹீரோ வீக்கெண்ட் ஃப்ரீன்னு கேட்பாரு. லஞ்சுக்கு மீட் பண்ணலாமான்னு கேட்க ஹீரோயின் வேணாம் எனக்கு காலையில டைம்லாம் நிறைய ஒர்க் இருக்கும், 7க்கு அப்புறம் நம்ம மீட் பண்ணலாம், அப்பதான் கூட்டம் இருக்காதுன்னு ஹீரோயின் எப்படியோ சமாளிச்சு ஹீரோவை சென்ட் ஆஃப் பண்ண ஹீரோயின் சொன்னதுலாம் ஹீரோக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அங்க தனியா ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஜோவும் ஹீரோ சொன்னதை நினைச்சு பாப்பா. ஜோவோ ஹீரோவை சியோலுக்கு வரியான்னு கூப்பிட ஆனா ஹீரோ நான் இங்க எதுக்காக வந்தேன்னு நினைச்சேன், ஒரு ப்ராப்பரான லைஃப வாழ்றதுக்காக, என் சுமையை இறக்கிறதுக்காக. ஜோவும் என்ன சொன்னன்னு கேட்க ஆனா அதுக்கு ஹீரோ ஆன்சர் பண்ணாம நீ கரெக்டான டெசிஷன் தான் எடுத்திருக்க, நீ ப்ராசிக்யூட்டரை குவிட் பண்ணிடு, நீ அட்டர்னே ஆயிடு, அதுல நீ ரொம்ப பெஸ்டா இருப்பேன்னு சொல்ல இப்ப ஜோவும் எவ்வளவு எம்பாரசிங்கா இருக்குன்னு அவ்வளவு ஒர்க் பண்ணிட்டு இருப்பா. நைட் ஃபுல்லா 2 பேரும் ஒர்க் பண்ணிருப்பாங்க. அடுத்த நாள் ஜோவோட லிப்ஸ்டிக் மார்க்லாம் அந்த காஃபி கப்ல இருக்கும். ஹீரோயினும் அதை திட்டிட்டே எடுத்துட்டு இருக்க. அப்ப ஹீரோ ஹெல்ப் பண்றதுக்காக வருவாரு. ஹீரோனும் வேணும்னு சொல்லி அவங்களே கிளீன் பண்ணுவாங்க. அப்ப ஹீரோ ரொம்ப அறிவாளித்தனமா பாட்டியா இருக்கிற ஹீரோயின் கிட்ட சின்ன பொண்ணா இருக்கிற ஹீரோயினை பத்தி விசாரிப்பாரு. ஹீரோயின் என்ன ஒர்க் பண்றாங்கன்னு கேட்பாரு. அதுக்கான காரணம் ஹீரோயின் டே டைம்ல மீட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அதனாலதான். ஹீரோயினுக்கு வேற எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல. அவ அப்படி சொல்லியிருப்பானா அதுக்கு கண்டிப்பா ஏதாவது ரீசன் இருக்கும். இங்க பாருங்க, பர்சனல் மேட்டருக்குலாம் நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஆனா ஹீரோக்கு என்ன டவுட்னா பொதுவா எல்லாரும் நைட் டைம் தான் அவாய்ட் பண்ணுவாங்க, ஆனா ஹீரோயின் டே டைம் அவாய்ட் பண்றாங்க. என்கிட்ட இருந்து ஏதாவது மறைக்கிறாளான்னு ஹீரோவும் கேட்க அப்ப ஹீரோயின் அப்படிலாம் இல்லன்னு ஹீரோட வயிற்றுலயே ஒரு குத்து விடுவாங்க. கப்பிள்ஸா இருந்தாலும் பிரைவசிக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு சொல்ல ஹீரோவும் நாங்க டேட் பண்றோம்னு சொல்லவே இல்லையே, ஹீரோயின் டூடு தான் சொன்னு சொல்லி எப்படியும் சமாளிச்சிருவாங்க. ஆனா ஹீரோவும் யோசிப்பாரு என்ன சீக்கிரட்டா வச்சுக்க சொல்லி அவ எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காளன்னு. ஹீரோனும் ஒருவேளை மீஜனுக்கு சூரியனை அலர்ஜி போலன்னு சொல்ல ஹீரோ என்னன்னு கேட்பாரு. ஹீரோனும் ஒண்ணு இல்ல நான் போறேன்னு எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஹீரோ மொத்தமா கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. ரெண்டும் ஒருவேளை உண்மையாவே அலர்ஜியா இருக்கலாம், இது கொஞ்சம் ப்ராப்ளம் தான். உனக்கு ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னு தெரியாது, எங்க ஒர்க் பண்றாங்கன்னு தெரியாது. ஹீரோவும் யோசிச்சுட்டு இருப்பாரு. இன்னைக்கு வீக்கெண்ட் ஹீரோயினால எப்படி வீட்ல இருக்க முடியும், அதனால டோடு வீட்ல தான் ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. டோடு பேசாம ஹீரோ கிட்ட உண்மையை சொல்லிட்டுன்னு சொல்ல அது எப்படி முடியும், ஹீரோயின் உங்களோட ஐடென்டிட்டிய ஃபேக் பண்ணி தான் ஜாயின் பண்ணிருக்காங்க. ஹீரோக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. டோடுவும் எத்தனையோ பசங்க இருக்கும்போது எதுக்கடி ப்ராசிக்யூட்டரை டேட் பண்ணன்னு சொல்ல அப்ப ஹீரோனுக்கு நேச்சர் காலிங். ஹீரோயின் அவசர அவசரமா வாஷ்ரூம்க்கு போவாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க போனை தேடிட்டு இருப்பாங்க. எங்க ஃப்ரெண்டும் ஒருவேளை டோடோட வீட்ல இருப்பாளன்னு செக் பண்ணிடலான்னு சொல்ல ஹீரோ வேணான்னு சொல்வாரு. ஆனா நூடுல்ஸை போய் கொடுக்கலான்னு சொல்ல ஃப்ரெண்டும் இதுக்கு நீ டைரக்டாவே சொல்லிருக்கலாம், செக் பண்ணுன்னு நூடுல்ஸ் வாங்கிட்டு ஃப்ரெண்டும் போவாரு. ஹீரோயின் அங்க போனை தேடிட்டு இருப்பாங்க. ஃப்ரெண்டும் வந்து காலிங் பெல்ல பிரஸ் பண்ண
டோடோ எப்படியாவது பேசி சமாளிச்சு அனுப்பிடலாம் தான் டோரை ஓபன் பண்ணுவா. ஆனா ஃப்ரெண்டு அவரு சமைச்ச நூடுல்ஸோட வர அவரோட அழகுல மயங்கி ஃப்ரெண்ட வீட்டுக்குள்ள விட்டுருவா. டீ குடிக்கிறீங்களான்னு கேட்க ஃப்ரெண்டு ஓகே சொல்லுவாரு. ஈரன் வந்து ஈ ஒண்ணுப்படி நான் வாஷ்ரூம் யூஸ் பண்ணுண்டி. ஆனா ஃப்ரெண்டு சாரி கேப்பா. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்ல இங்க வந்து ஈரோட ஃப்ரெண்டு சுத்தி சுத்தி பாத்துட்டு இருப்பாரு. 2 பிளேட் இருக்கும், 2 ஷூ இருக்கும். இதெல்லாம் நோட் பண்ணி அவரும் டர்ன் பண்ணி உங்களுக்கு போர்க்கு பிடிக்குமான்னு கேட்க டோடோ எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவா. 2 பேருக்கும் சேம் டேஸ்ட்னு டீல ஸ்டார்ட் பண்ணது போர்க்குல போய் முடியும். ஈரனுங்க அடி பாவி என்னால முடியலடின்னு கதறிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க 2 பேரும் ரொம்ப ரிலாக்ஸ்டா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இவங்க டேட்டிங் சூப்பரா போகுது. ஆனா அங்க ஈரனால முடியல. ஈரன டோடுக்கு கால் பண்ண அந்த ரிங்டோனோட மியூசிக் இவங்க டேட்டிங்கான பேக்ரவுண்ட் மியூசிக்கா மாற 2 பேரும் ஒரே நூடுல்ஸ ஹீரோ ஃப்ரெண்டோட வாயில இருக்கும், இன்னொரு 2 டோடோட வாயில இருக்கும். ரொம்ப ரொமான்டிக்கா போயிட்டு இருக்கும்போது ஹீரோனால முடியல. டோரை டக்குன்னு ஓபன் பண்ணிட்டுருவாங்க. பாட்டிய பார்த்த ஃப்ரெண்டும் ஷாக் ஆயிடுவான். ஹீரோனுக்கு இதுக்கு மேல முடியல. அவங்க வாஷ்ரூம்குள்ள போயிடுவாங்க. ஹீரோட ஃப்ரெண்டும் வீட்டுக்கு வந்து டோடுவை பத்தியே பேசிட்டு இருப்பாரு. அந்த பொண்ணு எவ்வளோ கைண்டு, என்ன சாப்பிடறதுக்காக வீட்டுக்கெல்லாம் இன்வைட் பண்ணா. அவளுக்கு எனக்கும் சேம் டேஸ்ட். இரவும் அங்க என்ன பார்த்தேன்னு சொல்லுன்னு சொல்ல ஆனா ஃப்ரெண்டு அவளுக்கு என் குக்கிங் பிடிச்சிருக்கு போல இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க ஈரோ கடுப்பாயிடுவாரு. என்ன பார்த்தேன்னு சொல்றா. ஃப்ரெண்டும் பாட்டியே தான் பார்த்தேன்னு சொல்ல ஈரவும் யோசிச்சு பாப்பாரு. அன்னைக்கு ஈரின் ரகலை பண்ணிட்டு டோடோட வீட்டுக்கு போயிருப்பாங்க. ஆனா ஹீரோ அங்க போய் பார்க்கும்போது அங்க பாட்டி தான் இருந்திருப்பாங்க. பாட்டிக்கு ஹீரோ ஹீரோயினுக்கு நடுவுல இருக்க சீக்ரெட் எல்லாம் தெரியும். ஆபீஸ்ல கூட உளறிருப்பாங்களே. இதெல்லாம் ஹீரோவும் யோசிச்சு பார்க்க அந்த பக்கம் ஹீரோனும் வாஷ்ரூம்ல இருந்து வெளியே வர டோடோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிருக்கலாம்னு திட்டுவா. ஈரனோ நான் உன்னை காப்பாத்திருக்கேன்னு சொல்ல என்ன காப்பாத்தின. அப்பதான் ஈரன் ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் ஆன விஷயத்த சொல்லுவாங்க. ஈரனுக்கு தான் இன்னும் அந்த விஷயம் தெரியாதே. ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் ஆகலன்னு. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்டு ஒரு மேரிட் பர்சன். இதை ஈரனும் சொல்ல டோடோட கிரஷ் பிரேக்கப் ஆயிடும். ஈரவும் தன்னோட போலீஸ் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி ஈரனோட வீட்டுக்கு முன்னாடி எடுத்த வீடியோஸ் எல்லாம் சென்ட் பண்ண சொல்லுவாரு. நைட் ஆகிடும். ஃப்ரெண்டு தூங்கிட ஈரோட ஃப்ரெண்டுக்கு பெட்ஷீட்டை கவர் பண்ணி வந்து வீடியோவை பார்த்துட்டு இருப்பாரு. அதுல பார்த்தா ஹீரோயின் வீட்டுல இருந்து பாட்டி வெளியே வந்திருப்பாங்க. அத பார்த்து ஹீரோவும் ஷாக் ஆக இங்க ரின் தாத்தா ஹீரோயின் சொன்னதை நினைச்சு யோசிச்சுட்டு இருப்பாரு. ஹீரோயின் என்ன சொல்லிருப்பாங்கன்னா அந்த ஸ்மெல் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்ததுன்னு சொல்லிருப்பாங்க. எப்படி இருந்ததுன்னா அது ரத்த வாடை இல்ல, ஒரு விதமான ஏர் ஃப்ரெஷ்னர். இத பத்தியே ரின் தாத்தா யோசிச்சுட்டு இருக்க அவர் எதையோ கிஸ் பண்ணிட்டார் போல. அப்படியே அந்த சீன் கட்டாக அடுத்த நாள் ஜோ ஹீரோ கூட தனியா பேசணும், காஃபி குடிக்கலாம் வாங்கன்னு கூட்டு போவா. ஹீரோனுக்கு அதை பார்த்து கோவமா வரும். இவங்க 2 பேரும் ரின் தாத்தா கொடுத்தாரு அந்த ட்ரக் டீடைல்ஸ பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல ஒரு பொண்ணு 20 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரக் வாங்கியிருப்பா. அதே பொண்ணு வேற நேம் யூஸ் பண்ணி 20 வருஷத்துக்கு அப்புறம் ட்ரக் வாங்கியிருப்பா. அதாவது ரீசெண்டா ட்ரக் வாங்கியிருப்பா. இது ஜோவும் கண்டுபிடிச்சு சொல்ல இப்ப நம்ம காஃபி குடிக்கலாமா ஜோ கேப்பா. அதை ஒட்டுக்கிட்டு இருந்த ஈரன் அந்த கூல் ட்ரிங்க் மிஷினை போட்டு உடைச்சிட்டு இருப்பாங்க. இது என் காசெல்லாம் திருட்டு இருந்துன்னு ஈரனு கத்த ஹீரோ ஹெல்ப் பண்றதுக்கு அங்க வந்துருவாரு. ஈரனோட பிளான் சக்சஸ் ஆயிடும். ஹீரோ காஃபி குடிக்காமலே வேலைக்கு போயிடுவாரு. ஜோ கண்டுபிடிச்சு சொன்ன மாதிரி அந்த பொண்ணு 20 வருஷத்துக்கு அப்புறமா ட்ரக் வாங்கியிருப்பாரு. அது சோல்ஜர் தாத்தா கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி தான் வாங்கியிருப்பா. அப்போ சைக்கோ ஒரு பொண்ணு தான். எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இவங்களும் யோசிச்சுட்டு இருக்க இங்க சின்ன ஒரு கிளீனிங் லேடிய ஃபாலோ பண்ணிட்டு இருப்பா. அதை ஹீரோயின் பாத்துருவாங்க. அந்த கிளீனிங் லேடி தான் ஜின்னுக்கு லெட்டர் போடுறது. இது ஜின்னு கண்டுபிடிக்க பின்னாடி வந்த ஹீரோயின் என்னாச்சுன்னு கேட்பாங்க. ஜின்னு லெட்டர் கட்டுவான். இது முன்னாடியே சொல்லிருக்கலாம்னு ஹீரோனும் கத்த ஜின்னு நானே ஹேண்டில் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன்னு சொல்லுவான். இப்ப ஹீரோயின் அந்த கிளீனிங் லேடியை போய் மீட் பண்ணி இந்த லெட்டரை பத்தி விசாரிக்க இந்த லெட்டர் அவங்க ஃப்ரெண்டு கொடுத்து அனுப்பிச்ச லெட்டரா. யார் அந்த ஃப்ரெண்டுன்னு ஹீரோனும் கேட்டு அந்த ஃப்ரெண்டை மீட் பண்றதுக்காக ஜின் கூட தான் போவாங்க. ஜின்னை காலையிலே வெயிட் பண்ண சொல்லி ஈரனும் தனியா போயிட்டு அந்த கிளீனிங் லேடியோட ஃப்ரெண்டை மீட் பண்ண லெட்டரை பார்த்தோடனே அவங்க கதவை சாத்திடுவாங்க. ஈரனும் விடாம நான் உங்ககிட்ட இந்த லெட்டரை பத்தி பேசணும்னு சொல்ல அவங்களும் கூட்டிட்டு போய் பேசுவாங்க. இந்த ஜாப் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் தெரியுமா, ஆனா அது ஒரு ஃப்ராடுக்கு கிடைச்சிருக்கு. யார பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னு ஈரனு கேட்க நியூஸ் பேப்பர்ல இன்டர்னோட போட்டோஸ் வந்திருக்கும். அதை காட்டி மிஸ் நாவோட போட்டோவை காட்டுவாங்க. மிஸ் நாவான ஈரனு கேட்க அது அவங்க உண்மையான பேரே கிடையாதான். இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட ஈரனும் ஷாக்காக அதோட இந்த எபிசோட் முடியுது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை, ஹேவ் எ நைஸ் டே.